தேனீக்கள் புத்தகம் 2. குகையும் குள்ளநரியும் புத்தகத்தை வாசிக்கப் போகிறேன். குகையும் குள்ளநரியும். ஒரு காடு. காட்டுக்குள் ஒரு குகை. குகையில் ஒரு குள்ளநரி வசித்தது. குள்ளநரியின் வீடு அது. அது யாரு? அட, ஒரு சிங்கம். சிங்கம் மெல்ல மெல்ல நடக்குது, தள்ளாடி நடக்குது. ஏன்? அதுக்கு பசி. சிங்கம் குகையை பார்த்தது. அது காலை நேரம். குகைக்குள் ஒரே இருட்டு. உள்ளே சாப்பிட எதுவும் கிடைக்குமா? கிடைத்தால் பசி போகும். சிங்கம் வாய் பூரா எச்சில். குகைக்குள் குள்ளநரி. குள்ளநரிக்கு தெரிந்தது, வெளியே வந்தால் ஆபத்து. என்ன செய்யலாம்? குள்ளநரி அடித்தொண்டையில் பேசியது. யாரு நீ? குரலை கேட்டது சிங்கம். ஒருவேளை குகை பேசுமோ? இருக்கும். சிங்கத்துக்கு பயம் வந்துவிட்டது. நான் சிங்கம். குள்ளநரி கேட்டது. உனக்கு என்ன வேணும்? சிங்கம் சொன்னது. எனக்கு பசிக்குது. குள்ளநரிக்கு நடுக்கம். குகைக்கு வெளியே சிங்கமா? போச்சு. சிங்கம் உள்ளே வந்தால் அவ்வளவுதான். குள்ளநரியின் கதை முடிஞ்சிச்சு. என்ன செய்யலாம்? குள்ளநரி திட்டம் போட்டது. உள்ளே வராதே என்றது குள்ளநரி. சரி என்றது சிங்கம். கண்ணை மூடு என்றது குள்ளநரி. எதுக்கு என்றது சிங்கம். மூடு என்று உத்தரவு போட்டது குள்ளநரி. குகைதான் பேசுது போல சிங்கம் நினைத்தது. சரி என்றது. கண்ணை மூடியது. குள்ளநரி உள்ளே இருந்து பேசியது. கண்ணை மூடு. சூரியன் வந்ததும் கண்ணை திற. உன் முன்னால் இரை இருக்கும். சிங்கம் கண்ணை கெட்டியாக மூடிக்கொண்டது. சரி என்றது. குள்ளநரி சத்தம் போடாமல் நடந்தது. மெதுவாய் நடந்தது. குகையின் வாசலுக்கு வந்தது. சிங்கம் கண்ணை மூடிக்கொண்டிருந்தது. சூரியன் வந்த பிறகுதான் கண்ணை திறக்கும். குகை சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். குகைக்கு வெளியே வந்தது குள்ளநரி. அவ்வளவுதான். எடுத்தது ஓட்டம். படு ஓட்டம். காட்டுக்குள் ஓடியது. இனி அதை கண்டுபிடிக்க முடியாது. சூரியன் வந்தது. சொல்லென்று வெயில். சிங்கம் கண்ணை திறந்தது. இரையை தேடியது. இரை எங்கே? எதுவும் இல்லை. சிங்கம் தேடி பார்த்தது. இரை எங்கே? இரை இல்லை. குகையை பார்த்தது. பார்த்து என் இரை எங்கே என்று கேட்டது. குகை எதுவும் பேசவில்லை. அது சரி, குகை பேசுமா? சொல்லுங்கள், குகை பேசுமா? இது ஒரு நாட்டுப்புற கதை. குகையும் குள்ளநரியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் ச. மாடசாமி. புத்தகம் ஒரு சுமையல்ல. சுமையை இறக்கி பறக்க வைக்க உங்களுக்கு கிடைத்த இறக்கை அது. நான் குகையும் குள்ளநரியும் நூலக புத்தகத்தின் கருத்துகளையும் தகவல்களையும் பற்றிய எனது அனுபவங்களை பகிரப் போகிறேன். குகையும் குள்ளநரியும். நுழை 2. ச. மாடசாமி. ஓவியம் பிள்ளை. பக்கம் 14 பக்கங்கள். குகையும் குள்ளநரியும் புத்தகத்தில் குள்ளநரியின் தந்திர திட்டத்தில் சிங்கம் ஏமாந்து போனது எனக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் சிங்கம் காட்டின் ராஜா. கம்பீரமாக வீரமாக இருப்பதே எனக்கு பிடிக்கும். படங்கள் சிறப்பாக உள்ளது. மேலும் இப்புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் காகித தட்டில் நரி செய்வது மற்றும் எளிமையாக எலி வரைவது எப்படி என்ற சிறப்பு பக்கங்கள் சூப்பர். எலி வரைந்தும் நரி செய்ய பழகியும் மகிழ்ந்தேன். பசி வந்திட 10ம் பறந்து போகும். மிக சிறப்பான நூலக புத்தகங்களை வழங்கிய கல்வித்துறைக்கும் எங்கள் ஆசிரியருக்கும் நன்றி. இவ்வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி.